الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற காணொளியில் இமாம் அபு ஹனீஃபா நுஅமான் இப்னு சாபித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறித்து சில வாழ்க்கை குறிப்புகளை நாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை குறித்து சில முக்கியமான விஷயங்களை அறிந்து கொள்வோம். பிரபலமான 4 இமாம்களில் இரண்டாவது இமாம் தான் இமாம் மாலிக். முதலாவது இமாம், இரண்டாவது இமாம் என்று சொல்வது அவருடைய பிறப்பு காலத்தை அடிப்படையாக கொண்டு. இமாம் அபு ஹனீஃபா அவர்களுடைய பிறந்த ஆண்டு ஹிஜ்ரி 80 என்பதாக நாம் சொன்னோம். இமாம் மாலிக் அவர்கள் ஹிஜ்ரி 93 இவர்களுடைய பெயர் மாலிக் பின் அனஸ் பின் மாலிக் பின் அபி ஆமிர். அபு ஆமிர் என்பவர் சஹாபி, நபி தோழர். அவர்கள் பதர் போரை தவிர மற்ற எல்லா போர்களிலும் ரசூலுடைய காலத்தில் கலந்து கொண்டார்கள். அபு ஆமிர் ஒரு சஹாபி. அபு ஆமிருடைய மகன் மாலிக், அவர் ஒரு பெரிய தாபிஈ, கிபாரு தாபிஈன்களில் ஒருவர். பல சஹாபாக்களிடம் மார்க்கத்தை படித்திருக்கிறார். உதாரணத்திற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, தல்ஹா ரதியல்லாஹு அன், உஸ்மான் ரதியல்லாஹு அன் போன்றவர்களிடமிருந்து ஹதீஸை அறிவித்திருக்கிறார் மாலிக் என்பவர். இமாம் மாலிக்குடைய பாட்டனார் மாலிக், சரியா, பெரிய தாபிஈன். மேலும் இமாம் மாலிக் என்பவர், அதாவது இமாம் மாலிக்குடைய பாட்டனார் இமாம் மாலிக், அவர் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு ஒரு 4-5 நபர்கள் தான் உஸ்மான் பின் அஃபானை ரதியல்லாஹு அவர்களை அடக்கம் செய்தார்கள். குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் அது. 4-5 பேர் தான் உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பிறகு, கொல்லப்பட்ட பிறகு அவருடைய உடலை அடக்கம் செய்தார்கள். அந்த 4-5 பேரில் இமாம் மாலிக்குடைய பாட்டனார் மாலிக்கும் ஒருவர். சரி, அடுத்து இமாம் மாலிக்குடைய தந்தை அனஸ் பொறுத்தவரையில் இவர் அனஸ் பின் மாலிக் சஹாபி கிடையாது. சரியா, அதை புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு அந்த குழப்பம் ஏற்படும். இமாம் மாலிக் பின் அனஸ் என்று சொன்னால் அனஸ் பின் மாலிக்குடைய மகன். காரணம், அனஸ் ரதியல்லாஹுடைய தந்தை பேரும் என்னது? மாலிக், அனஸ் பின் மாலிக். இவருடைய தந்தை அனசுடைய அப்பா பேரும் மாலிக், அனஸ் பின் மாலிக் என்று வரும். சில பேருக்கு அந்த குழப்பம் ஏற்படலாம். அனஸ் பின் மாலிக் சஹாபி வேறு, இவருடைய தந்தை அனஸ் பின் மாலிக் வேறு. இவருடைய தந்தை அனஸ் சஹாபி கிடையாது, அவருடைய பாட்டனார் மாலிக் கூட சஹாபி கிடையாது, மாறாக சஹாபியுடைய மகன். சரி, இவருடைய தந்தை அனஸ், அவரும் ஹதீஸுகளை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர் தான். ஆனால் அதிகமாக ஹதீஸை அறிவித்தவரோ அல்லது முஹத்தீஸோ கிடையாது. அடுத்தபடியாக இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் அவர்கள் 93 ஹிஜ்ரியில் பிறந்ததாக சொன்னோம். மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஊரில் தைபாவில் பிறந்தார்கள். இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார். ஒரு முறை அவருடைய தந்தை அனஸ் ஒரு கேள்வி கேட்டார்கள், மார்க்க விடயம். அதற்கு இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அவருடைய சகோதரர் சரியான பதிலை சொன்னார்கள். அதற்கு அவருடைய தந்தை இமாம் மாலிக்கை பார்த்து கோபமாக சொன்னார்கள், நீ எப்போது பார்த்தாலும் புறா வளர்ப்பதுதான் உனக்கு வேலை, உனக்கு புறா வளர்க்க தான் தெரியும். புறா வளர்ப்பது என்கிற இந்த பழக்கத்தின் காரணமாக நீ மார்க்க கல்வியை விட்டு தூரமாகி விட்டாய் என்று கோபமாக சொன்னார்கள். அப்போது இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் அவர்கள், இல்லை, மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்று இந்த புறா வளர்க்கக்கூடிய இந்த பழக்கம் இருந்தது, அதெல்லாம் நிப்பாட்டி விட்டு மார்க்க கல்வி தேட ஆரம்பித்தார்கள். குறிப்பாக இப்னு ஹுர்முஸ் என்கிற ஒரு பிரபலமான அறிஞர் அந்த காலத்தில் இருந்தார்கள். அந்த அறிஞரிடம் ஒரு நீண்ட காலகட்டம் மார்க்க கல்வியை தேடினார்கள். இப்னு ஹுர்முஸிடம் படித்து பெரிய ஒரு மார்க்க கல்வியின் ஒரு பெரும் பகுதி அவர்கள் அடைந்தார்கள். இப்னு ஹுர்முஸ் மட்டுமல்லாமல் இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் அவர்கள் ரபியா என்கிற அறிஞரிடம் படித்திருக்கிறார். சிறு வயதில் குர்ஆனை மனப்பாடம் செய்து ரபியாவிடம் படிக்க சென்ற பொழுது
அவர்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது. அவருடைய தாய் அல்லது தந்தை இமாம் மாலிக்கை பார்த்து உபதேசம் செய்தார்கள். فَخُذْ مِنْ أَدَبِ رَبِيعَةَ قَبْلَ أَنْ تَأْخُذَ مِنْ عِلْمِهِ. இமாம் ரபியாவிடம் இருந்து அவருடைய கல்வியை பெறுவதற்கு முன்பாக இமாம் ரபியாவுடைய அதப் ஒழுக்கத்தை கற்றுக்கொள் என்று இமாம் மாலிக்கு உபதேசம் செய்யப்பட்டது அவருடைய தாய் மூலியமாக அநேகமாக. இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் அதே போல அபு ஜினாத் என்கிற அறிஞரிடமும் படித்திருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் இமாம் அபு ஜினாத் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டால் படிப்பதற்கு இரவில் தான் என்ன செய்வார், வீட்டை விட்டு வெளியே வருவார். அவ்வளவு நீண்ட நேரம் படிக்கக்கூடிய ஒரு பொறுமையாளர், மார்க்க கல்வி தேடுவதில் பொறுமையாளராக இருந்தார்கள். காலையில் அபு ஜினாதுடைய வீட்டுக்கு சென்று விட்டால் இரவில் தான் வெளியே வருவார் என்று சொல்லப்படுகிறது. 3 ஆசிரியர்களுடைய பெயரை சொல்லி இருக்கிறோம். இப்னு ஹுர்முஸிடம் படித்திருக்கிறார், இமாம் ரபிஆவிடம் படித்திருக்கிறார், அடுத்து அபு ஜினாதிடம் படித்திருக்கிறார். 4வதாக முக்கியமான பெயர் தான் இமாம் நாஃபி'. இமாம் நாஃபி' என்பவர் யாரு? இப்னு உமர், நபித்தோழர் இப்னு உமருடைய அடிமை. இமாம் நாஃபி' பொறுத்தவரையிலே கோக்காரர், கடுகடுப்பானவர். அவரிடம் நீண்ட காலம் படிப்பதெல்லாம் கஷ்டமான வேலை. கடுகடுப்பாக நடந்து கொள்வார், கடுகடுப்பாக பேசுவார். மாணவர்கள் விரண்டு ஓடி விடுவார்கள் வந்த சில நாட்களில். அப்படிப்பட்ட இமாமிடம் இமாம் மாலிக் நீண்ட காலம் படித்திருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். ஆசிரியர் திட்டினாலோ அடித்தாலோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மார்க்க கல்வி இருக்கிறதா, எப்படியாவது அவரிடமிருந்து அந்த கல்வியை தேட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக மிக மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களை சொல்கிறார் இமாம் நாஃபி அவர்கள் குறித்து, இமாம் நாஃபியிடமெல்லாம் பொறுமை இல்லை என்று சொன்னால் படிக்கவே முடியாது. மேலும் இமாம் நாஃபி அவர்களிடம் என்னை விட்டால் வேறு யாரும் நீண்ட காலம் படித்ததே இல்லை என்பதாக இமாம் மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் மாலிக் அவர்கள் நிச்சயவார்களாம் இமாம் நாஃபி அவர்களிடம் படிக்க போகும் பொழுதெல்லாம் படிப்பதற்காகவே வந்திருக்கிறேன் என்று காட்டி அவர்களை இரிட்டேட் செய்யாமல் என்ன செய்வார்கள், ஏதோ தற்செயலா அப்படியே வந்து சந்திப்பது போல் காட்டி ஏதோ டவுட் கேட்பது போது என்ன செய்வார்கள், கேட்பார்களாம், கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்படியே சில கூடுதல் ஹதீசுகளையும் இமாம் நாஃபி அவர்கள் அறிவிப்பார்கள். இப்படி நீண்ட காலகட்டம் என்ன செய்திருக்கிறார் இமாம் மாலிக் அவர்கள் படித்திருக்கிறார். ஆனால் நாம் பார்க்கிறோம் இமாம் மாலிக் அவர்கள் எழுதிய ஹதீஸ் நூல் தான் முவத்தா என்கிற ஹதீஸ் நூல். இந்த ஹதீஸ் நூல் தலைப்பு வாரியாக முதலாக எழுதப்பட்ட நூல்களில் ஒன்று. இந்த நூலுக்கு முன்பாகவெல்லாம் அறிஞர் நினைச்சவில்லை தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீசுகள், ஜகாத் சம்பந்தப்பட்ட ஹதீசுகள், ஹஜ் தொடர்பான ஹதீசுகள், நோன்பு தொடர்பான ஹதீசுகள், நிகா, தலாக், குலா என்று தலைப்பெல்லாம் போட்டு ஹதீசுகளை தொகுக்கவில்லை. முதலாக தலைப்புகள் போட்டு தலைப்பு வாரியாக ஆர்கனைஸாக முறையாக எழுதப்பட்ட நூல்கள் என்று சொன்னால் அதில் இமாம் மாலிக்குடைய நூல் லிஸ்டில் முதலாவதாக வரும். முவத்தா இமாம் மாலிக். அந்த முவத்தாவில் இமாம் மாலிக் பல இடங்களில் இமாம் நாஃபி அறிவிக்கிறார் என்று சொல்லி அறிவிப்பார்கள். பல இடங்களிலே சொல்ல போனால் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களுடைய பார்வையில் மிக தரமான ஒரு அறிவிப்பாளர் தொடர் என்று சொன்னால் அன் மாலிக் அன் நாஃபி அன் இப்னு உமர் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் மாலிக் அறிவித்து இமாம் நாஃபி சொன்னதாக இமாம் வரிசை மாற்றி சொல்வதாக இருந்தால் ரசூல் சொல்வதாக இப்னு உமர் அறிவித்து, இப்னு உமர் சொல்வதாக இமாம் நாஃபி அறிவித்து, இமாம் நாஃபி சொல்வதாக இமாம் மாலிக் அறிவித்தால் இதுதான் இமாம் புகாரியுடைய பார்வையில் மிக தரம் வாய்ந்த சனது அறிவிப்பாளர் தொடர். அவருடைய பார்வையில் அந்த தொடர் அடிக்கடி முவத்தாவில் பார்க்க முடியும் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இமாம் நாஃபி கடுகடுப்பானவர், பொறுமை இல்லை என்று சொன்னால் அவரிடம் படிக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இமாமிடம் எவ்வளவு படித்திருப்பார் இமாம் மாலிக். அடிக்கடி அவரிடம் இருந்த ஹதீஸை அவர் இமாம் மாலிக் அவர்கள் முவத்தாவில் அறிவிக்கிறார் என்று சொன்னார். ஆகவே கல்வி கற்பதிலே பெரிய பொறுமையாளராக இமாம் மாலிக் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சில சமயம் என்ன செய்வார்களாம் இமாம் மாலிக் அவர்கள், இமாம் நாஃபி
அவர்களுடைய ஹாதிம் பணியாளரை சந்தித்து அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் ஹல்வா ஏதாவது கொடுத்து விடுவார். ஹல்வா கொடுப்பதுன்னு சொன்னா ஸ்வீட் கொடுப்பது. ஸ்வீட்டை கொடுத்து என்ன செய்வார், இனிப்பு பொருட்களை கொடுத்து யாராவது வந்தால் இமாம் நாஃபி அவர்கள் பிஸியாக இருக்கிறார் என்று சொல்லுங்கள், நான் அவரிடம் உட்கார்ந்து படிக்க வேண்டும் என்று சொல்லி இமாம் நாஃபியிடம் சென்று என்ன செய்வார்கள், மணிக்கணக்கில் உட்கார்ந்து படிப்பார்கள். வேறு யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று சொல்லி ஹாதிமுக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் டப்பாவை கொடுத்து விடுவார் என்று இமாம் மாலிக்கை குறித்து சொல்லப்படுகிறது. அதே போல்தான் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் இமாம் ஜுஹ்ரி என்கிற பிரபலமான ஒரு தாபிஈ அவர்களிடமும் படித்திருக்கிறார்கள். இமாம் ஜுஹ்ரி மூத்த தாபிஈன்களில் ஒருவர். எந்த அளவிற்கு சொன்னால், பெருநாளில் ஈதுடைய நாளில் இமாம் ஜுஹ்ரி வீட்டுக்கு சென்று விடுவார். தொழுது முடித்த பிறகு அவர் ஏதோ பெருநாளில் சந்திக்க வந்திருக்கிறார் என்பதாக நினைச்சுவார்கள். சரி உட்கார் என்று உட்கார வைத்து ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்வது, ஹதீசுகள் சொல்வது என்று சொல்வார். நேரமான பிறகு என்ன வீட்டுக்கு போக மாட்டியா என்று சொல்ல, இல்லை இல்லை உங்களிடம் படிக்க வேண்டும். சரி சாப்பிடு, எங்கேயாவது சாப்பிட சொன்னால் இல்லை வேண்டாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி படித்து விட்டு சில மணி நேரங்கள் அடுத்து வீட்டுக்கு புறப்பட்டு செல்வார். பெருநாள் ஈதுடைய நாளில் கூட இமாம் மாலிக் என்ன செய்ய மாட்டார், ஓய்வு எடுக்க மாட்டார் மார்க்க கல்வி விஷயத்திலே. மாறாக ஒவ்வொரு நாளும் மார்க்க கல்வியை தேடுவார்கள். இப்படியெல்லாம் படிப்பதை பார்த்த இமாம் ஜுஹ்ரி ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியை கவனியுங்கள். பெருநாள் தினமன்று கூட வீட்டுக்கு போகாமல் வந்து படித்தார்கள். அந்த சபையில் 40 ஹதீசுகளை அவர்கள் அறிவித்தார்கள். இமாம் ஜுஹ்ரி அவர்கள் 40 ஹதீசுகளை அறிவித்தார்கள். சரியா, 40 ஹதீசுகளை அவர்கள் சொல்லி இமாம் மாலிக் அதை எழுதிய பிறகு இன்னும் சில ஹதீசுகளை சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். யாரு? இமாம் மாலிக் இமாம் ஜுஹ்ரியிடம் கேட்கிறார், ஜிதினி இன்னும் சில ஹதீசுகளை சொல்லுங்களே என்று சொல்ல இமாம் ஜுஹ்ரி அவர்கள் சொன்னார்கள், இஹ்ஃபத் ஹாதா அவ்வலன், இப்போது சொன்ன இந்த 40 ஹதீஸை மனப்பாடம் செய், அடுத்து பார்க்கலாம் என்று சொல்ல இமாம் மாலிக் அவர்கள் சொன்னார்கள், நான் அதை மனப்பாடம் செய்து விட்டேன். அப்படியா, சரி அந்த ஹதீஸை சொல், அந்த ஹதீஸை சொல் என்று அந்த சபையில் சொன்ன 40 ஹதீசுகளை மாத்தி மாத்தி கேட்க இமாம் மாலிக் டக்கு டக்கு என்ன செய்தார்கள், அந்த ஹதீசுகளை எப்படி ஒப்பித்தார்கள். இதை பார்த்து அப்படியே வியப்படைந்த ஆச்சரியப்பட்ட இமாம் ஜுஹ்ரி அவர்கள் சொன்னார்கள், கும் ஃபஅன்த மின் அவ்இயத்தில் இல்ம், சரி இந்த சபையில் படித்தது போதும், நீ வீட்டுக்கு போ, நிச்சயமாக நீ கல்வியை பாதுகாக்கக்கூடிய மக்களில் ஒருவராக இருப்பாய் என்று இமாம் ஜுஹ்ரி அவர்கள் இமாம் மாலிக்குக்காக அவருடைய அந்த சிறு வயதில் சாட்சி சொன்னார்கள். அப்படியே நடந்தது. பிற்காலத்தில் அவர்கள் பெரிய இமாமாகவே திகழ்ந்தார்கள். ஆகவே மார்க்க கல்வி படிப்பதிலே இமாம் மாலிக்குடைய ஆர்வத்தை இப்போது சொன்ன சம்பவங்கள் எல்லாமே சுட்டி காட்டுகிறது. மார்க்க கல்விக்காக இமாம் மாலிக் அவர்கள் செய்திருக்கிறார், தன்னுடைய வீட்டின் கூரையை விற்பனை செய்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் என்ன செய்வார்கள், மரத்தின் பலகைகள் கட்டையை தான் கூரையாக பயன்படுத்துவார்கள். மார்க்க கல்விக்காக காசு தேவைப்பட்ட பொழுது என்ன செய்திருக்கிறார், வீட்டின் கூரையை கலட்டி அந்த மரக்கட்டை போய் விற்பனை எல்லாம் செய்திருக்கிறார்கள் இமாம் மாலிக். அவ்வளவு பேரார்வம் மார்க்க கல்வி படிப்பதிலே. படித்த பிறகு இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தை அடைந்திருப்பாரே, மார்க்க கல்வியை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆசிரியராக மாறுவது, அப்படிப்பட்ட காலத்தை அடைந்ததை குறித்து இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், வமா ஜலஸ்து ஹத்தா ஷஹீதலி 40, நான் மஸ்ஜித் நபவியிலே மக்களுக்கு, மஸ்ஜித் நபவியில் தான் உட்கார்ந்து பாடம் நடத்துவார், மஸ்ஜித் நபவியில் மக்களுக்கு பாடம் நடத்த நான் உட்காரவில்லை. எதுவரை? 40 அறிஞர்கள் எனக்காக சாட்சி சொல்லாத வரை. 40 அறிஞர்கள் என்னுடைய உஸ்தாஸ்மார்கள் உலமாக்கள், நீ பாடம் நடத்தலாம், உனக்கு பாடம் நடத்தக்கூடிய தகுதி இருக்கிறது என்று சாட்சி சொன்ன பிறகுதான் நான் மஸ்ஜித் நபவியில் பாடம் நடத்த உட்கார்ந்தேன், அமர்ந்தேன் என்பதாக இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் பாடம் நடத்த ஆரம்பித்த பிறகு எவ்வளவு இமாம் மாலிக் அவர்கள் அந்த காலத்தில் பிரபல்யம் அடைந்தார். அவரை தேடி மக்கள் மார்க்கம் படிப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வருவார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் இமாம் மாலிக்கு பொருந்துகிறது. இந்த விஷயத்திலே இமாம் மாலிக்கை குறித்து தான் ரசூல் அவர்கள் அந்த ஹதீஸை சொன்னார் என்று பல உலமாக்கள் சொல்லும் அளவிற்கு. அந்த ஹதீஸ் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது, யூஷிகுன் நாசு
يضربوا أكباد الإبل فلا يجدون عالما أعلم من عالم المدينة. ஒரு காலகட்டம் வரும், அந்த காலத்தில் மக்கள் ஒட்டகங்களை கொண்டு தூரத்திலிருந்து பயணம் செய்து வருவார்கள். அந்த காலத்தில் ஆலிமுல் மதீனா, மதீனாவில் இருக்கக்கூடிய ஆலிமை விட பெரிய ஆலிமை அவர்களால் காண முடியாது. மதீனாவில் உள்ள அந்த ஆலிமை நோக்கி என்ன செய்வார்கள்? தூரத்திலிருந்து பயணம் செய்து வருவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. சுஃபியான் பின் உயைனா ரஹிமஹுல்லா அவர்களிடம் கேட்கப்பட்டது இந்த ஹதீஸை குறித்து. இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஆலிமுல் மதீனா, மதீனாவுடைய ஆலிம், மதீனாவுடைய ஆலிமை நோக்கி மக்கள் தூரத்திலிருந்து பயணம் செய்து வருவார்கள் என்று சொல்கிறார்களே, அந்த ஆலிமுல் மதீனா யாரு? அந்த மதீனாவுடைய ஆலிம் யாரு என்று கேட்க சுஃபியான் பின் உயைனா சொன்னார்கள், இன்னஹு மாலிக் இப்னு அனஸ், அவர்கள் மாலிக் பின் அனஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். ஆகவே ரசூலுடைய ஒரு ஹதீஸை இமாம் மாலிக்கு பொருந்துகிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். ஆகவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சிறு வயதிலே அவர்கள் மக்காவில் இருந்தார்கள். மக்காவில் இருந்து அவர்களுடைய தாயார் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள், இமாம் மாலிக்கிடம் சென்று படிக்க வேண்டும் என்று. மதீனாவுக்கு வந்து இமாம் மாலிக்கிடம் சந்தித்து படிப்பதற்கு முன்பாகவே இமாம் ஷாஃபி என்ன செய்தார்? முவத்தாவை மனப்பாடம் செய்து விட்டார். அந்த ஹதீஸ் நூல் சொன்னோமே, முழுமையாக மனப்பாடம் செய்து விட்டார்கள். ஆகவே இமாம் ஷாஃபியும் இமாம் மாலிக்குடைய ஒரு மாணவர் தான், அவ்வளவு பெரிய இமாம். இவர் மாத்திரமல்ல, பெரிய பெரிய இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ இமாம் மாலிக்கிடம் படித்த மற்ற இமாம்கள் என்று பார்த்தால் இமாம் கஅனபி, யஹ்யா அன்-நைசாபூரி, இவர்கள் எல்லாம் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் அவர்களுடைய ஆசிரியர்மார்கள். இப்படிப்பட்ட பல உலமாக்கள் இமாம் மாலிக்குடைய சபையில் கீழே மாணவர்களா உட்கார்ந்து படிப்பார்கள். இமாம் மாலிக் ஆசிரியர், இவர்களெல்லாம் மாணவர்கள். இமாம் ஷாஃபிஈ, இமாம் கஅனபி, இமாம் யஹ்யா அன்-நைசாபூரி போன்றவர்கள். இமாம் மாலிக்கிடம் படித்த இன்னொரு மாணவர், பிரபலமான ஒரு இமாம் தான் ஹிஷாம் பின் அம்மார் என்பவர். இவரும் பிரபலமான ஒரு இமாம். இவர்களுடைய சம்பவம், ஹிஷாம் பின் அம்மார் எகிப்திலிருந்து, மிஸ்ரில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்கள் இமாம் மாலிக்கிடம் படிப்பதற்கு. வரும்பொழுது சிறுவர், சரியா, வந்து இமாம் மாலிக்குடைய வீடு எங்கே என்று கேட்க, இது அதுதான் என்று சொல்லி காட்டப்பட்டது. சிறுவராக இருந்த காரணத்தினால் பிறருடைய வீட்டுக்கு எப்படி போக வேண்டும் என்கிற அந்த ஒழுக்கம் தெரியாமல், சலாம் சொல்லாமல், கதவு தட்டாமல் அப்படி உள்ளே வந்து விட்டார் இமாம் மாலிக்குடைய வீட்டுக்கு. வீட்டில் ஒரு இளைஞர் அல்லது இந்த சிறுவரை பார்த்ததும், சிறுவர் என்று சொன்னால் சிறுவராக இருந்தால் பிரச்சனை இல்லை, அநேகமாக வாலிபராக இருந்திருப்பார், இளமை பருவத்தில் இருந்திருப்பார். வீட்டுக்குள் ஒரு இளைஞரை பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வந்ததும் பார்த்த இமாம் மாலிக் அவர்கள் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு, யார் நீ என்று கேட்க, நான் ஒரு மார்க்க கல்வி தேடக்கூடிய ஒரு மாணவர் என்று சொன்ன. எனது மாணவரா? பிறருடைய வீட்டுக்கு வந்தால் சலாம் சொல்லி பர்மிஷன் கேட்டு உள்ளே வர வேண்டும் என்கிற ஒழுக்கம் கூட உனக்கு தெரியாது, நீ போய் ஒரு மாணவனா என்று சொல்லி வீட்டுடைய பணியாளரை, ஹாதிமை, வேலைக்காரரை அழித்து, இவனை அடித்து வெளியே துரத்து என்று சொல்லிவிட்டார் கோபத்தில். இமாம் மாலிக் அவர்கள் பொறுத்த வரையில் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆசிரியர் என்று அவரை குறித்து அறிஞர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பாடம் என்று சொல்லி வந்தால், கல்வி என்று சொல்லி வந்தால் ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்ளக்கூடியவர். ஹதீஸ் பாடம் நடத்துவதற்காக வந்தால் உது செய்து ப்ராப்பரா என்ன செய்வார்? உது செய்து இத்தரெல்லாம் பூசி வந்து உட்கார்ந்து பாடம் நடத்துவார். அறவே அந்த சபையில் தூங்க மாட்டார், சிறு தூக்கம் கூட ஏற்படாது. அவருக்கு முன்னால் உட்கார்ந்து படிக்கும் பொழுது கூட மாணவர்கள் என்ன செய்வார்கள்? தூங்க மாட்டார்கள். பயந்தபடியே நடுங்கியவர்களாக உட்கார்ந்து படிப்பார்கள். ஸ்ட்ரிக்டாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியர் என்று இமாம் மாலிக் தொடர்பாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி எல்லாம் இருக்க வேண்டும், சில பேர் அப்படி இருக்க வேண்டும். இமாம் மாலிக் அவர்கள் அப்படி இருந்த காரணத்தினால் அடித்து துரத்து என்று சொன்னார்கள். இது 2-3 அடி அடித்தார்கள் ஹிஷாம் பின் அம்மார் அவர்களுக்கு. அடுத்து இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் தொழுகை நேரத்தில் ஜமா தொழுகைக்காக வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பார்த்தால் வாசலில் ஹிஷாம் பின் அம்மார் அழுத வண்ணம் நின்று கொண்டிருந்தார்கள். என்னப்பா, அடித்ததுக்கு இன்னும் அழிறியா என்று கேட்க, இல்லை, எதற்காக அளவில்லை, நான் எகிப்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் இங்கு வந்து உங்களிடம் ஹதீஸை படிக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தை இங்கு எனக்காக ஒரு தோட்டத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறார். அந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய வருவாயை, லாபத்தை செலவுக்காக வேண்டி வைத்துக் கொண்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் உங்களிடம் மார்க்கத்தை படிக்க வேண்டும், அவ்வளவு தியாகம் எல்லாம் செய்து என்னை அனுப்பி வைத்து இருக்கிறார்கள். நான் செய்த இந்த தவறுக்காக வேண்டி என்னை பாடம் சொல்லிக் கொடுக்காமல் அனுப்பிவிடாதீர்கள்
அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் அழுதார்கள். இப்படி சொன்னதும் இமாம் மாலிக் அவர்கள் இறக்கப்பட்டு வாசலில் நின்றபடி ஒரு 10 ஹதீஸை அறிவித்தார்கள். சரி, பயப்படாதே, நான் உனக்கு ஹதீஸை சொல்லிக் கொடுப்பேன் என்று ஒரு 10 ஹதீஸை சொல்லிக் கொடுத்தார். இந்த ஹதீஸை எழுதிக்கொள். அந்த 10 ஹதீஸை சொல்லி முடித்ததும் ஹிஷாம் பின் அம்மார் அவர்கள் சொன்னார்கள், நான் வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன். இன்று எப்படி நான் செய்த தவறுக்கு ஹாதிமை சொல்லி, சர்வெண்டை சொல்லி அடிக்க சொன்னீர்களோ, அப்படி இதே தவறுக்கு ஒவ்வொரு நாளும் என்னை அடியுங்கள். ஆனால் இதே போல் ஒரு 10 ஹதீஸை சொல்லித்தார்கள் போதும் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் படித்து பிற்காலத்தில் ஹிஷாம் பின் அம்மார் இமாம் மாலிக்குடைய மாணவர்கள் பட்டியலில் மிக முக்கியமான ஒரு மாணவராக சொல்ல போனால் பிற்காலத்தில் ஒரு முஹத்திஸா அவர்கள் மாறினார்கள். ஹிஷாம் பின் அம்மார் ரஹிமஹுல்லா அவர்கள். இப்படியெல்லாம் இமாம் மாலிக்கை தேடி மக்கள் வந்து படித்தார்கள். இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருந்தார்கள். பல பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அதில் குறிப்பாக ஒரு மகள் ஃபாத்திமா என்கிற மகள் இருந்தார்கள். அந்த மகள் எவ்வளவு மார்க்கத்தை படித்து இருக்கிறார் என்று பாருங்கள். யார் யாரோ வந்து படிப்பார்கள். அவருடைய சொந்த மகளுடைய நிலை என்ன என்று பாருங்கள். இமாம் மாலிக்குடைய மகள் ஃபாத்திமா அவர்கள் திரைக்கு பின்னால் நின்று என்ன செய்வார்கள்? அவர்கள் பாடம் நடத்துவதை கேட்பார்கள். முவத்தா முழுமையாக மனப்பாடமாக இருந்தது. சரியா, முவத்தா முழுமையாக பாடமாக இருந்தது. சபையில் யாராவது ஹதீஸை தவறாக ஓதி ஒருவேளை இமாம் மாலிக் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபாத்திமா அவருடைய மகள் நினைச்சுவார்கள், கதவு தட்டுவார்களாம். கதவு தட்டினால் எது தவறாக ஓதிவிட்டார்கள் என்று மக்கள் என்ன செய்வார்கள்? சுதாரித்துக் கொள்வார்கள். அந்த தவறை இமாம் மாலிக்கிடம் கேட்பார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இமாம் மாலிக்குடைய மகள் ஃபாத்திமா முவத்தாவை இமாம் மாலிக்கிடம் படித்தவர்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய ஒரு மகன் இருந்தார்கள், இமாம் மாலிக்குடைய மகன் முஹம்மத் என்கிற பெயரில். அவர்கள் படிக்க மாட்டார். எப்போது பார்த்தாலும் புறா வளர்ப்பது, அந்த பழக்கம் வந்து விட்டது முகம்மதுக்கு. ஆனால் படிக்கக்கூடிய அந்த பழக்கம் வரவில்லை. என்னென்னவோ முயற்சி செய்து பார்த்தார்கள். ஆனால் முகம்மதை என்ன செய்ய முடியவில்லை, படிக்க வைக்க முடியவில்லை. எப்போது பார்த்தாலும் புறா வளர்ப்பது. அப்போது இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் சபையில் ஒரு முறை சொன்னார்களாம் தன்னுடைய மாணவர்களை பார்த்து, அல் அதப் அதபுல்லா, அதப் என்று சொன்னால், ஒழுக்கம் என்று சொன்னால், அது அல்லாஹ் அந்த ஒழுக்கத்தை கொடுத்து விட்டால் தான் உண்டு. நாம் எல்லாம் முயற்சி செய்து ஒருவரை என்ன செய்ய முடியாது, ஒழுக்கம் தெரிந்தவனாக மாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்லி கொடுத்தால் தான் உண்டு என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம், இதோ பாருங்கள், ஃபாத்திமா என்னுடைய மகள், முகமதினுடைய மகன், எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். ஆகவே அதப் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த அதபை கொடுத்தால் தான் உண்டு என்பதாக இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்களுடைய வரலாறை குறித்து இன்னும் பல தகவல்களை பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக்குடைய மாணவர் இமாம் ஷாஃபிஈ சொல்கிறார், இதா அதாக ஹதீஸுன் அன் மாலிக்கின் ஃபஷுத்த பிஹ். இமாம் மாலிக் அறிவித்ததாக ஒரு ஹதீஸ் வந்துவிட்டால் அதை பற்றி பிடித்துக்கொள். என்ன அர்த்தம்? இமாம் மாலிக் ஒரு ஹதீஸை அறிவித்தால் அது உண்மையான ஹதீஸாக, ஆதாரபூர்வமான ஹதீஸாக தான் இருக்க முடியும். அது ஒரு பொய்யான தகவலோ பலவீனமான செய்தியாக இருக்காது. இமாம் மாலிக் அறிவித்து ஒரு ஹதீஸ் உனக்கு கிடைத்தால் அதை பற்றி பிடித்துக்கொள். அதே போல் இமாம் ஷாஃபிஈ சொல்கிறார்கள், இதா துக்கிரல் உலமா ஃபமாலிகுன் அன்-நஜ்ம். உலமாக்களை குறித்து பேச ஆரம்பித்தால் அதில் இமாம் மாலிக்குடைய அந்தஸ்து ஒரு நட்சத்திரம் போன்றதாகும் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் மாலிக் அவர்கள் இந்த உம்மத்துக்காக செய்த சேவைகளை அங்கீகரிப்பானாக. இந்த உம்மத்து சார்பாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மகத்தான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. அவர்கள் வழியாக வந்த கல்வி, அத்தனை கல்வியையும் இமாம் மாலிக்குக்காக சதகை ஜாரியாவாக கியாமத்து வரை தொடர்ந்து நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு கல்வியாக ஆக்கியருள் புரிவானாக. இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கொண்டு நமக்கு படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.